Taste the Daily. செங்குன்றம் அருகே 2 பெண்களை கத்தியால் குத்திய இளைஞர் புழல் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கோணிமேடு பகுதியைச் சேர்ந்த அஜய் என்பவர் உறவினர் பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு சேர்ந்து வாழ்ந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் அந்த பெண்ணை கத்தியால் குத்தியதுடன் தடுக்க முயன்ற மற்றொரு பெண்ணையும் கத்தியால் குத்தியுள்ளார். இதையடுத்து விசாரணைக்கு பயந்து அவர் புழல் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மத்தூரில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். விபத்தில் கோவிந்தன் மற்றும் தினேஷ் ஆகியோர் பலியான நிலையில் தினேஷின் நண்பர் ஆகாஷும் பாதசாரி ஒருவரும் காயமடைந்தனர். விடிய அரசின் போக்குவரத்து போலீசார் சாலை தடுப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உதயசங்கர் பாசன வாய்க்காலை தூர்வாரக் கோரி திமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி கிராம மக்களை தூர்வாரும் அவலம் ஏற்பட்டது. பட்டுக்கோட்டையின் கடைமடை பகுதியான ஏரிப்புறக்கரை கீழத்தோட்டம் ராஜமடம் கிராமங்களில் தற்போது நெல் நடவு நட்டு தண்ணீருக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். கல்லணையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பாசன வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் செடி கொடிகளை கிராம மக்களே ஒன்று சேர்ந்து தூர்வாரி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார கிராமங்களில் நெற்களம் அமைக்காததால் விவசாயிகள் சாலையில் நெல் உலர்த்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெமிலி கிராமத்தில் உள்ள தரமற்ற நெற்களத்தில் மழைநீர் தேங்குவதால் தேசிய நெடுஞ்சாலையில் அபாயகரமான முறையில் நெல்லை விவசாயிகள் உலர்த்தி வருகின்றனர். விவசாயிகளின் அடிப்படை தேவைகளை கூட அறிந்து கொள்ளாத ஸ்டாலின் விளம்பர முகத்திலேயே மூழ்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே படப்பையில் மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதிய கோர விபத்தில் பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் படப்பையைச் சேர்ந்த நவீன் தனது தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாட்டின் மீது மோதி கீழே விழுந்த நிலையில் கார் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேலம் சன்னார்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் தனக்கு திருமணம் நிச்சயம் செய்த பெண்ணை பார்ப்பதற்காக நண்பர் தினேஷுடன் திருச்சி நோக்கி சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இருவரும் பலியாகினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருமாள் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெண்ணுரையுடன் அசுத்தமான முறையில் குடிநீர் வருவது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் திமுக ஆட்சியில் சுகாதாரமான குடிநீருக்கே திண்டாடும் நிலை இருப்பதாகவும் சாடி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி விலக்கு பகுதியில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வலியுறுத்தி கிராம மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொட்டலூரணி விலக்கு பகுதியில் பேருந்துகள் நின்று செல்லாததால் இப்பகுதி மக்களும் பள்ளி மாணவ மாணவியரும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒருமுறை சாலை மறியலில் ஈடுபட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். சென்னை ஆட்சியர் அலுவலக வளாகம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகம் மட்டுமின்றி முக்கிய அலுவலகங்கள் அங்கு இயங்கி வரும் நிலையில் உரிய பராமரிப்பில்லாத காரணத்தால் அங்குள்ள வாகன நிறுத்தும் இடம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறி காலி மது பாட்டில்கள் மற்றும் குப்பைகளுடன் காட்சியளிக்கிறது. தலைநகரில் உள்ள ஆட்சியர் அலுவலக வளாகத்தை சரிவர பராமரிக்காத இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என மக்கள் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர்.